வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 பொருளியல் சாப்டர் 2 இடம்பெயர்தல். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட் அண்ட் போலீஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர்ஸ் தெரியலைனாலும் பரவாயில்ல, இதற்கான ஆன்சரை நாங்களே சொல்லிடுவோம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை 121 கோடி. The next question is வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை சென்னை. The next question is 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவற்றோரின் சதவீதம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை 7%. The next question is ஏழை மக்கள் இடப்பெயர்வை மேற்கொள்வது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை வாழ்வாதாரத்திற்காக. The next question is டேஷ் மற்றும் டேஷ் அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை பிறப்பிடம் வாழ்விடம். The next question is மக்கள் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் டேஷ் காணப்படுகின்றன. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை அதிகமாக. The next question is 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் டேஷ் சதவீத மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை 37. The next question is பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் டேஷ். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை திருமணம். The next question is இடம்பெயர்வு நகர்வு என்பது டேஷ் உள்நகர்வுகளை கொண்டதாகும். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை பல்வேறு வகைப்பட்ட. The next question is கீழ்கண்டவனவற்றை பொறுத்துக. The given questions are A. இடம்பெயர்வு கொள்கை டேலெக். B. பெண் இடப்பெயராளர் வெளிக்குடியேற்றம் குறைவு. C. சென்னை வெளிக்குடியேற்றம் அதிகம். D. வசதி வாய்ப்புடைய இடப்பெயராளர் இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது. E. சேலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள. F. ஆண் இடப்பெயராளர் திருமணம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க.
இதற்கான விடை 4, 6, 3, 5, 2, 1. அதாவது A. இடம்பெயர்வு கொள்கை, இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது. B. பெண் இடம்பெயராளர், திருமணம். C. சென்னை, வெளிக்குடியேற்றம் அதிகம். D. வசதி வாய்ப்புடைய இடம்பெயராளர், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள. E. சேலம், வெளிக்குடியேற்றம் குறைவு. F. ஆண் இடம்பெயராளர், வேலை. இது மாதிரி வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.